விக்கிரவாண்டி பகுதியில் விழுப்புரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி.வி. சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாய்மார்கள் சின்ன ரெட்டையில அம்மா ரெட்டைக்கு ஓட்டு போடுங்கம்மா. நம்ம பாக்கியராஜ் அவர்கள் நம்ம சட்டத்தோடு ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர். வயலில் இறங்கி நாற்று நட்டும் கைத்தறி நெசவு இயந்திரத்தை இயக்கியும் திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ.பி. முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பி பல்வேறு பகுதிகளுக்கு திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மணவூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா மற்றும் தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பிக்கு பூக்களை தூவியும் ஜெய் பீம் என முழங்கி ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குளச்சல் தொகுதிக்குட்பட்ட வாழ்வச்ச கோஷ்டம் பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு திட்ட பணிகளை பாஜக அரசு முடக்கியுள்ளதாக கூறிய காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். சாலை திட்டம், இரட்டை ரயில் பாதை திட்டம் ரெண்டையுமே பாஜக அரசு முடக்கியது. அதை போராடி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அதை ஒரு வருஷத்தில் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கன்னு விஜய் வசந்த் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு வருஷத்துலேயும் முடிக்க மாட்டார். ஏன்னா அவங்களே வெளிப்படையாக சொல்லியாச்சு, மத்தியில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது, எங்களை ஒன்றும் செயல்பட முடியல. தகப்பனாரும் சொன்னார், பையனும் சொல்லியாச்சு. இனி என்னத்தை முடிக்க போகிறாங்க? முடிக்க போறாங்க. தருமபுரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் எஸ்.பி. ரோடு, அம்பேத்கர் காலனி, காந்தி நகர், பாரதிபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்ததாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.